கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக பரவ மாஸ்க் க்ளவுஸ் போன்ற விஷயங்கள் வந்து அத்தியாவசிய திங்ஸில் ஒன்றாயிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து அத்தியாவசியத்தில் ஒன்றாயிட்டு. குறிப்பாக வந்து நமக்கு இன்ஃப்ராரெட் இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுற மீட்டர் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஸோ அதாவது டேரெக்டாக வந்து தெர்மோமீட்டர் வச்சு டச் பண்ணாமல் இது வந்து டேரெக்டாக டெம்பரேச்சர் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இது கூட வந்து அடிஷனலாக ஒருவேளை டெம்பரேச்சர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அடுத்த செக்அப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன், அதாவது பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் லெவலை கண்காணிக்கிறதுக்காக வந்து ஆக்சிமீட்டர் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. குறிப்பாக எல்லா விதமான ஹாஸ்பிட்டலில் சரி, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸஸ்லையும் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ஆக்சிமீட்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண முடியும். ஸோ பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட கொரோனா டெஸ்ட்டுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பிளட்ல உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கொரோனா செக் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்சிமீட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஆக்சிமீட்டர் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த ஆக்சிமீட்டரில் என்ன ஃபீச்சர் இருக்குது, மேலும் இது மூலமாக எப்படி ஆக்சிஜன் செக் பண்ணுறது, அது போக அடிஷனலாக வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து இதே மாதிரி ஒரு பாக்ஸில் வருது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிங்கர் டிப் வந்து நீங்கள் இதில் வைக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து எது கீழே வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் எது டாப் சைடு ஹூக் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமிடிட்டி எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் இதை மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை மாதிரி பத்திரமாக இதில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் சைடில் பார்த்துட்டிங்கன்னா SpO2 சென்சர் இருக்குது. அது போக வந்து PRPI மாதிரியான சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அடுத்த சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் விஷயங்கள் இதில் இருக்குது, பேட்டரி இண்டிகேட்டர், பவர் கன்சப்ஷன், பல்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. அலாரம் கூட இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து டாப்பில் வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டருக்கு கீழே வந்து டேரெக்டாக மாட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து குவாலிட்டி செக்கில் வந்து இது பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் இருக்குது. ஸோ இது தேவைன்னா படிச்சிக்கலாம். ஸோ இது மூலமாக எப்படி இந்த பல்ஸ் மீட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து நமக்கு வந்து எப்படி இதில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது புஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி நம்ம ஃபிங்கரை உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சென்சர்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது இன்டர்னல் பவர் சப்ளை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் கன்சப்ஷன் மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் வரையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இழுக்கலாம். ஸோ இழுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டரி காம்பனன்ட் இருக்குது. அதாவது AAA பேட்டரி இதில் போடணும். ஸோ 2 AAA பேட்டரி வந்து சின்ன சைஸ் AAA பேட்டரி வந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஸோ AAA சைஸ் பேட்டரி வந்து 2 இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 பேட்டரி உள்ள மாட்டியாச்சு. இப்போ இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுமாதிரி 3 செகண்ட் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபிங்கர் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டுது. ஸோ இந்த ஃபிங்கர் அவுட் அப்படிங்கிற காட்டும்போது டேரெக்டாக நீங்கள் ஃபிங்கரை உள்ளே வச்சுட்டு இதை வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இந்த டைம் வந்து வெயிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்னோட பல்ஸ் என்ன அப்படிங்கிறத சைடில் காட்டும். அது மட்டும் இல்லாமல் SpO2 எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. 95க்கு மேலே இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்னோட பிபி, அதாவது பல்ஸ் வந்து காட்டுது. ஸோ இது போக PIயும் காட்டுது அடிஷனலாக. ஸோ இது மாதிரியாக வந்து உங்களோட பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக பார்க்க முடியும். ஸோ இந்த SpO மீட்டர் இதில் காட்டியிருக்கு. ஸோ இது மூலமாக பல்ஸ் மற்றும் SpO2 ரெண்டையுமே வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபிங்கர் எப்படி வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பல்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிபி வந்து கரெக்டாக காட்டுது. ஸோ பிபியோட சைஸும் வந்து சைடில் வந்து உங்களுக்கு தெரியுது. இதே மாதிரியாக இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலமாக வந்து பல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபிங்கர் வெளியே எடுத்துட்டேன்னா ஃபிங்கர் வந்து வெளியே இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டப்லாம் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து சிங்கிள் பட்டன் லேஅவுட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக அலாரம் செட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு சில விதமான விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செட்டப்புக்கு நேராக போயிருது. இப்போ உதாரணத்துக்கு அலாரம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அலாரம் செட்டப்புக்குள்ளே போயிடும். ஸோ அலாரம் வந்து எதுக்குள்ளே இருக்கணும், எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். அதுமாதிரி ப்ரெஷர் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கேற்றாப்பில் வந்து நீங்கள் அலாரம் வந்து செட் பண்ண முடியும். வேல்யூஸும் மாற்றலாம். மேலும் மெயின் மெனுவுக்கு போகிறதுக்கு வழக்கம் போல் நமக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெனு வந்து போகும். ஸோ இது மாதிரியா பிரைட்னஸ், அது போக வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து டேட்டா பண்ண முடியும். இது ஒரு வேளை வந்து தப்பாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அலாரம் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கேற்றப்பில் வந்து உங்களுக்கு வந்து லெவல் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து கரெக்டாக காட்டும். இப்போ மறுபடியும் மெயின் மெனு போகிறதுக்கு இந்த எக்ஸிட்குள்ளே போயிட்டு
லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிட் மெனுக்குள்ளே வெளியே போயிடும். ஸோ இப்போ டேரெக்டாக என்ன வழக்கம் போல் என்னோட ஃபிங்கர் வந்து நான் அதில் மாட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லெவல் கரெக்டாக இருக்கிற காரணத்தினால எனக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து கேட்கல. ஒருவேளை லெவல் வந்து தப்பாக இருந்துச்சு அல்லது கரெக்டான லெவலில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அலாரம் வந்து அடிக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களோட பிளட்டில் உள்ள SpO2 லெவலை வந்து பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரியாக ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஆக்சிஜன் மீட்டர் மூலமாக உங்கள் பல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் லெவலை பார்க்கலாம். மேலும் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது செட்டப்குள்ளே போகும். ஸோ இது மட்டும் தான் இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்கள் ஃபிங்கர் நீங்கள் வைக்காமலே இதில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் வரையும் பார்த்துட்டு அந்த 8 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி டைம் காட்டுது. ஸோ அந்த 8 செகண்ட் டைம் வரையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. ஸோ ஒருவேளை திருப்பி ஆன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பவர் பட்டனை சிங்கிளாக டேப் பண்ணிங்கனாலே போதும், பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படிங்கிறத காட்டிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பல்ஸை வந்து செக் பண்ண முடியும். மேலும் இந்த டிஸ்பிளே வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து டேரெக்டாக இந்த பட்டனை வந்து சிங்கிள் டேப் பண்ணிட்டீங்கனாலே போதும், டிஸ்பிளே வந்து உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அல்லது சைடு பார்த்து வந்து இந்த டிஸ்பிளே வந்து எப்படினாலும் மாற்றி வைக்க முடியும். ஸோ இதன் மூலமாக பல்ஸ் மற்றும் பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் லெவலை ஈஸியாக இது மூலமாக செக் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலமாக பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது, மேலும் அடிஷனலாக இந்த ஆக்சிஜன் மீட்டரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு போய் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆக்சிமீட்டர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து நான் அருண் டெக் இந்த மற்ற வீடியோ வரை நன்றி, வணக்கம்.